யானை பிறந்தோடனே யானை எப்படி ஒரு யானையா இருக்குங்கிறதுக்கு அதை கொண்டு போய் ஒரு முகாமில் வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதோடைய நாலேஜ், யானையோடைய நாலேஜ் அதோடைய யானையோட அப்பாவோட வித்துலேருந்து அதுக்கு வந்துருச்சு. இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்ப்பம் உண்டானப்பே அந்த ரிசீவ் பண்ணிடுச்சு, அதனால அது பிறந்தோடனே யானை மாதிரி நடந்துக்குது. வித்துனா என்னன்னு கேட்டிங்கன்னா, வித்து தான் நாலேஜை கொடுக்கறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒருத்தரும் ஒரு மாதிரி நடந்துக்கிறோமே, அது எங்கேருந்து வந்தது? ஒரு செட் ஆஃப் நாலேஜை நம்ம கர்ப்பம் தரிக்கும் போதே வாங்கிட்டு வந்துட்டோம். யானை யானையா செயல்பட்டுதுங்க, மீன் மீனா செயல்படுது, சிங்கம் சிங்கமா செயல்படுது. நான் சொல்றேன், மனுஷன் மனுஷனா இல்ல, தேவனாய் செயல்படும்படி உண்டாக்கப்பட்டவன். எந்த அப்பாட்ட இருந்து பிறந்தீங்களோ அவருடைய நாலேஜ் தான் உங்க சோர்ஸ். தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னோட என்ன நினைச்சுக்க கூடாது, நம்ம அப்பா அன்பானவர்னோட நம்ம அப்பா வந்து ரொம்ப வீக்கானவர், ஏசு அன்பானவர் அப்படின்னு அந்த உலகம் நினைச்சுக்கிறது. அது கிறிஸ்தவம் ஒரு வீக்கான மதம்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்தவங்கிறது ஒரு வீக்கானது. கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் வீக்கானவர்கள், எல்லாத்தையும் அன்பா இருப்பார்கள், ஸ்தோத்திரம் சொல்வார்கள். அது ஒரு பகுதி. நான் சொல்றேன், தேவன் தன்னுடைய பலத்தை நம்மகிட்ட காமிக்கல. ரட்சிக்க அழைக்கும் போது அவர் தன்னுடைய பலவீனம் என்று நாம் நினைக்கிற அந்த பகுதியை தான் நமக்கு காண்பித்திருக்கிறார். அதைத்தான் நானும் இன்னைக்கு வாழ்க்கையில் அப்ளை பண்றேன். நான் என்னுடைய ஒரு சிலரை ரட்சிக்கணும், ஒரு சிலரை ஏதாவது பண்ணணும்னா என்னுடைய பலவீனத்தை தான் அவர்களுக்கு காண்பிக்கிறேன். என்னுடைய வீக்னஸை தான் நிறைய பேர் காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு சில பிள்ளைகளுக்கு அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன், என்னுடைய பலவீனத்தை தான் நீ பார்க்குறாய். என் பலன், நான் எவ்வளோ பலம் உள்ளவன் என்பது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு வார்த்தையில் பலன் இருக்கிறது, நான் கர்த்தருக்குள் பலன் உள்ளவன். என் பலனை உங்ககிட்ட காமிச்சு என்ன பிரயோஜனம்? நான் எவ்வளோ பவர்ஃபுல்னு காமிச்சு உங்களுக்கு ஏதாவது நடக்குமா? நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்களா? யாராவது இல்லை. ஆனால் ரட்சிப்பு என்று வரும்பொழுது இயேசுவை போல நானும் என்னுடைய பலவீனத்தின் பகுதியை தான் காண்பிக்கிறேன், அன்பை காண்பிக்கிறேன். சில காரியங்களை நான் முன் வந்து நானாக செய்கிறேன். அப்படின்னா நான் பலவீனம் உள்ளவன் என்ற அர்த்தம் அல்ல. நான் சொல்லுகிறேன், அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வல்லமை இல்லைன்னா அந்த அன்புக்கு பிரயோஜனம் இல்லை. நான் வல்லமை உள்ளவன் சொல்லிட்டு அன்பு இல்லைன்னா அந்த வல்லமைக்கும் பிரயோஜனம் இல்லை. வல்லமை இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும், அன்பு இருக்கிற இடத்துல வல்லமை இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற இந்த யோவானின் பகுதியில் தான் நான் சொல்லுகிறேன், தேவன் பயங்கரமானவரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்று வரும்பொழுது நீங்களும் அன்புள்ளவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் பலமுள்ளவர்கள். வேதம் எப்படி சொல்லுகிறது? தேவன் நமக்கு பயமுள்ளாவையை தராமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியுள்ளாவையை தந்திருக்கிறார். லவ், பவர் அண்ட் சவுண்ட் மைண்ட். ரெண்டு விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டே வர்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பாவத்தை பற்றி பேசுறாரு, இன்னொன்று நீதியை பற்றி பேசுறாரு. ஒருத்தன் பாவம் செய்கிறான், இன்னொருத்தன் நீதி செய்கிறான்ங்கிறாரு. சரி, பாவம் செய்கிறதையும் நீதி செய்கிறதையும் பற்றி மாற்றி மாற்றி பேசிதான் சொல்றாரு. அடுத்து வித்தை பற்றி பேசுகிறார். வித்தை பற்றி பேசுறார். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம், தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்குது, அதனால நம்ம பாவம் செய்ய மாட்டோம்னு. இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதெல்லாம் நல்லா கவனிச்சு கேளுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கிறார். சரியா? அது அமைத்து கொஞ்ச நேரம் போயிடுங்க. தேவன் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்த பிறகு என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய சாயின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் அவனை சிருஷ்டித்துட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேணான்னு சொல்றார். தமிழில் வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனின்னு வருது இல்லையா? ஆக்சுவலாக இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த ஃப்ரூட் ஆஃப் ஃபர்பிடன் நாலேஜ் சொல்லுமா? ஃபர்பிடன் நாலேஜ். ஃபர்பிடன் நாலேஜ்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் மனுஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பலை. அவனை தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்துட்டாரு. அந்த ஃப்ரூட்டோடைய முக்கியமே நாலேஜ். என்ன நாலேஜ்னா ஃபர்பிடன் நாலேஜ். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மனுஷன் தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்போ அவன் எப்படி வாழணும்னு நினைச்சார்னா, தேவனுடைய நாலேஜ். உனக்கு நல்லது எது, உனக்கு கெட்டதுங்கிறத நீ எங்கிட்டே தான் கற்றுக்கணும், அதான் விரும்பினார் அவர். ஏன் ஃபர்பிடன் நாலேஜ் வேணான்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறீங்கள மந்திரவாதங்கள், புள்ளி சூனியங்கள், அந்த ஜாதகம், ஜோசியம், இதெல்லாம் எங்கேருந்து வந்தது தெரியுமா? இதெல்லாம் அந்த ஃபர்பிடன் நாலேஜ், மறைக்க, அதாவது தெரிந்து கொள்ளக்கூடாததை மனுஷன் தெரிந்து கொண்டு அது ஓரளவு உங்களுக்கு ஒர்க் பண்ணுது தெரியுமா? அதனால தான் அந்த மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் நீங்கள் நானும் அதற்குள்ளெல்லாம் போகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன்.
உபாகமம் 29:29 நீங்கள் எடுக்க வேணாம், நான் வேகமாக சொல்கிறேன். உபாகமம் 29:29 கர்த்தர் சொல்றார், மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். இப்போ மறுபடியும் கர்த்தர் எதுக்கு நியாயப்பிரமாணத்தை எழுதி தான் பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தாருன்னா, இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ, இது உனக்கும் பிள்ளைங்களுக்கும், ஹல்லேலூயா, உனக்கும் பிள்ளைங்களுக்கும் நான் கொடுக்கறத மட்டும் ஃபாலோ பண்ணு, வேற இதை தவிர எதையும் தெரிஞ்சுக்காத. மறுபடியும் அப்படிதான் சொன்னாரு. மறைவானதை தேடாத, இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கோ அதன்படி செய்ய நீ கவனமாயிரு, அப்ப நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாரு. நான் உனக்கு என்ன சொல்றனோ அதை மட்டும் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுவோம், பிள்ளைங்க நீ நல்லா இருப்ப. அதை தாண்டி இதை தாண்டி எங்கேயாவது நோண்டி எதாவது தெரிஞ்சுக்கணும்னு போனீங்கன்னா நாசமா போயிடுவேன். அப்படிதான் அவங்க திருப்பி போனாங்க, சொல்லியும் கேட்காம போனார்கள். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? சரி, இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிருஷ்டிப்புல தேவன் ஆதாம தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின் படி படைச்சிட்டாரு. இப்போ அவனுக்கு தேவன் எப்படி செயல்படுவாரோ அப்படி செயல்படக்கூடிய திராணி இருந்துச்சு. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ யானை இருக்குன்னு வச்சுங்க, யானை பிறக்குது. யானை பிறந்தோடனே யானை எப்படி ஒரு யானையா இருக்குங்கிறதுக்கு அதை கொண்டு போய் ஒரு முகாமில் வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யானை பிறந்தோடனே அது யானைக்குரிய குணங்களோடு செயல்படுதா இல்லையா? ஆமா, கரெக்ட். எல்லாம் யாராவது போய் யானையை நீ யானை எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு, இப்போ யானைனா இதெல்லாம் உன்னோட கேரக்டர்ஸ், அதனால நீ இப்படி இருக்கணும்னு யாராவது ட்ரைனிங் கொடுத்து வெளியில் விடுறாங்களா? காட்டுக்குள்ளே கொண்டாந்து கிடையாது. யானை பிறக்கும் போது யானையாக தான் பிறக்குது. ஏன்? அதோடைய நாலேஜ், யானையோடைய நாலேஜ் அதோடைய யானையோட அப்பாவோடைய வித்துலேருந்து அதுக்கு வந்துருச்சு. இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். யானையாக இருக்கக்கூடிய நாலேஜை அது தாயின் கர்ப்பத்தில் கர்ப்பம் உண்டானப்பே அந்த ரிசீவ் பண்ணிடுச்சு. அதனால அது பிறந்தோடனே யானை மாதிரி நடந்துக்குது. மீன்கள் இருக்கிறது, மீன் தண்ணியில் முட்டை வெளியில் வந்தோடனே நீந்துது. மீனெல்லாம் கொண்டு போய் யாராவது ட்ரைனிங் கொடுக்குறாங்களா ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு? கிடையாது. தேவன் எந்தெந்த சிருஷ்டிப்பை எப்படி எப்படி படைச்சாரோ அந்த வித்திலிருந்து அவைகள் எதை வித்துக்கு சொல்ற வித்துனா என்னன்னு கேட்டீங்கன்னா, வித்து தான் நாலேஜை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எங்கேருந்து வித்து வாங்கியிருக்கோம்? நம்ம அப்பாட்டேந்து. அப்ப நம்ம ஒருத்தரும் ஒரு மாதிரி நடந்துக்கிறோமே, அது எங்கேருந்து வந்தது? ஒரு செட் ஆஃப் நாலேஜை நம்ம கர்ப்பம் தரிக்கும் போதே வாங்கிட்டு வந்துட்டோம். புரியுதா? இப்ப நான் ஆதாமுக்கு வரேன். ஆதாம தேவன் எப்படி சிருஷ்டித்திருக்கிறார்னா, தேவனிடத்திலிருந்து அந்த நாலேஜை பெற்று வந்துட்டான் இவன். மற்ற மிருகங்களுக்கெல்லாம் போயிட்டு சட்டத்திட்டம் கொடுக்க வேண்டியது, ஏன்னா அதுங்களுக்கு சுயசித்தான்னு ஒன்று கிடையாது. ஆனா மனுஷனை தேவன் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தபடினாலே அவனுக்கு ஒரு சித்தத்தை கொடுத்திருந்தார். அவன் தெரிஞ்சுக்கலாம், அவனுக்கு அந்த சாய்ஸ் கொடுத்திருந்தாரு. ஆனா சாய்ஸ் கொடுத்திருந்தாலும் சொல்றாரு, நீ இதை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொன்னாரு. அவன் மீறி அதை தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப என்னாச்சு? எப்படி பிசாசின் வித்தாக மனுஷனுக்குள்ள வித்து வந்ததுன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி எந்த விதமான ஈடுபாடு கிடையாது. எப்போ அந்த அப்பா, அதாவது தேவன் தான் தகப்பன், அந்த வித்து தான் ஆதாமுக்குள்ள இருந்துச்சு. அப்ப அவன் எப்படி செயல்பட்டான்னு பாத்தீங்கன்னா, தேவனை போலவே செயல்பட்டான். கர்த்தர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுன்னு சொல்றாரு. அவன் தேவன் பேரிட்டது போலவே ஆதாம் பேரிட்டான். பாக்குறீங்களா எப்படி அந்த நாலேஜ் வந்தது? இது எதுக்கு என்னென்ன பேர் வைக்கணும், அதோட கேரக்டர் எப்படின்னு எப்படி அவனுக்கு தெரியும்? ஏன்னா அவனுடைய தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருந்துச்சு. அப்போ யானையா செயல்பட்டுதுங்க, மீனா செயல்படுது, சிங்கமா செயல்படுது. நான் சொல்றேன், மனுஷனா இல்ல, தேவனாய் செயல்படும்படி உண்டாக்கப்பட்டவன். எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கர்த்தர் உண்டாக்குனாரு. ஆனா உங்களையும் என்னையும் அவரை போல ஆபரேட் பண்ணும்படி உண்டாக்குனாரு. அப்ப சொன்னாரு, பாவனா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. பாவம்னா ஏன் நாலேஜ் இல்லாத இன்னொரு நாலேஜை தெரிஞ்சுக்காத, சோர்ஸ மாத்திடாத. யுவர் நாலேஜ் இஸ் யுவர் சோர்ஸ். உங்களுடைய அறிவு தான் உங்களுடைய ஆதாரம். எந்த அப்பாட்டேருந்து பிறந்தீங்களோ அவருடைய நாலேஜ் தான் உங்க சோர்ஸ். இப்போ ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, கோச்சிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? கோவம் வருது. அவன் ஏன் அப்படி இருக்கான்? அவனுடைய மைண்ட் செட்டு அவங்க அப்பாங்கன்னு வாங்கின மைண்ட் செட்டு, அவன் அப்படிதான் இருப்பான். இவன் எப்படி இருக்கிறான்? இவங்க அப்பாட்டேருந்து வாங்கின மைண்ட் செட்டு. ஒருத்தருக்கும் ஒரு நாலேஜ் எங்கேருந்து வருது? வித்தின் வழியாக வருகிறது. இல்லாட்டி நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருப்போம், அச்சடிச்ச மாதிரி. பிரச்சனையே கிடையாது, யாருக்கும் ஒன்றும் சொல்ல வேணாம், நீ இதை பண்ணு அதை பண்ணு, எல்லாம் அச்சடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருந்திருப்போம். ஒரு தகப்பனுடைய வித்து அந்த பிள்ளைக்குள்ளே போகும்போது
அது ஒன் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்டை, அந்த நாலேஜை அந்த சோர்ஸ்லேருந்து அவன் வாங்கிக்கிறான். இதுதான் பாவம், இதுதான் மனுஷன் விழுந்து போனது. எப்போ ஃபர்பிடன் நாலேஜை, அதாவது தகப்பன் வேண்டாம் என்று சொன்ன விளக்கப்பட்ட அந்த நாலேஜை, அறிவை அவன் தெரிந்து கொண்டானோ, அப்பொழுது அவன் நீதி செய்கிறவனாக இல்லை, மாறி போயிட்டான், அது விழுந்து போயிட்டான். இப்போ ரட்சிப்பின் மூலமாக இங்கே என்ன சொல்றாரு, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான்னு எப்படி கன்ஃபார்மாக சொல்றாரு? நான் சொல்ற மாதிரி வித்து மாறுகிறது. அப்பா இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு சொல்லி இயேசு ஏற்றுக்கொள்ளும் என்ன நடக்குது? ஆவியானவராலே மறுபிறப்பு உண்டாகிறது. அவன் மறுபடியும் பிறக்கிறான். அப்படி மறுபடியும் பிறக்கும் போது இப்போ அவன் அந்த மைண்ட் செட்டில் வாழ தேவையில்லை, எங்க அப்பாவோட மைண்ட் செட்டில் வாழ தேவையில்லை, இந்த அப்பாவோட மைண்ட் செட்டில் வாழணும். எப்படி வாழ முடியும்னா, எங்க அப்பா என்னென்ன சொல்றாருன்னு கேட்கணும், எங்க அப்பாவோட புக்கை வாசிக்க வாசிக்க மனம் மறுரூபமாகிறது. இதுதான் ரட்சிப்பு. ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன அப்படிங்கன்னு எழுதுறார் பவுல். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் மைண்ட் செட் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கமே. ஜபம் பண்றதா இருக்கட்டும், சர்ச்சுக்கு போறதா இருக்கட்டும், பிரேயர் பண்றதா இருக்கட்டும், வேத வசனத்தை எல்லாமே எதுக்குன்னா, இந்த எங்க அப்பா இருக்காரு பழைய அப்பா, இந்த பூமிக்குரிய அப்பா கிட்டேருந்து வந்த மைண்ட் செட்டெல்லாம் நான் மாற்றி இந்த மைண்ட் செட்டில் மாறும்போது நான் என்ன பண்ணுகிறேன், என்னவா மாறுறேன்? நீங்கள் எதுக்கு இதெல்லாம் வேதம் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவங்களா மாறுறதுக்காக சொல்லலை, சிருஷ்டிக்கிறவர்களாய் நீங்கள் மாறும்படி வேதம் சொல்லுகிறது. உங்க அப்பா சிருஷ்டிகர்னா, எங்க அப்பா சிருஷ்டிகர்னா, நீங்களும் நானும் சிருஷ்டிக்கலாம். ஆமேன். உங்க எதிர்காலத்தை உங்களால் சிருஷ்டிக்க முடியும், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை உங்களால் சிருஷ்டிக்க முடியும், உங்கள் பிசினஸை நீங்கள் சிருஷ்டிக்க முடியும், உங்கள் ஊழியத்தை நீங்கள் சிருஷ்டிக்க முடியும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் சிருஷ்டிக்க முடியும். ஏன்னா யானையிலேருந்து பிறந்தது யானைன்னா, உங்க அப்பா சிருஷ்டிகர்லேருந்து பிறந்த நீ குட்டி சிருஷ்டிகர். உன்னை தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின் படி உண்டாக்கி இந்த பூமியில விட்டுட்டு போயிருக்கிறாரு. அதுக்கு தான் இயேசு வந்து என்ன பண்ணினா, ரத்தம் சிந்தி உன்னை தேவனுடைய பிள்ளையாய், இந்த வசனம் இப்பதான், தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் அழைக்கப்படுகிறதுனாலே தேவன் உங்கள் பேர் எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்று நீங்கள் பாருங்கள். கொலைகாரனா மாதிரி இருக்காதீங்க, உலகத்தில் உள்ளவன் வேற இருக்காதீங்க, பொறாமை வேண்டாம், யாரையும் கெடுத்து வாழ வேணாம், நீங்க உங்க அப்பா போல இருங்க. நீங்கள் சிருஷ்டிப்பீர்கள், அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. யாரும் உங்களுக்கு கொடுக்க வேணாம், நீங்கள் அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருப்பீர்கள், ஆஸ்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள். இயேசுவை பற்றி நான் சொல்றேன்னா எனக்கு சந்தோஷம். இந்த இயேசு ஊழியம் பண்ண எனக்கு சந்தோஷம், ஒருத்தவங்க பிரயாசப்பட எனக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவம் என்பது மனுஷனை மறுபடியும் மனுஷனா மாத்துறதுக்கு இல்லை, தேவனுடைய சாயலாய் மாற்றுவதற்கு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சாயலாய் இருக்கிற இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிசாசு என்ன பண்றான்? மனசை கெடுக்கிறான். சர்ச்சுக்கு போயிடாத, ஃபாஸ்டிங் பிரேயர் போயிடாத, பைபிள் வாசிக்காத, ஜபம் பண்ணாத, அந்த ஆள் உன்னை மாத்திடுவான். என்ன மாத்திடுவான்? என்ன மாத்திடுவான்? தேவனை போல உன்னை மாத்திடுவான். அன்னைக்கு சொன்னால, இந்த கனியை பூச்சினா நீ தேவனை போல மாறிடுவே, அதனாலதான் கர்த்தர் உன்னை இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி போய் சொன்னான். இன்னைக்கு என்ன போய் சொல்றான்? நான் அங்க போனீன்னா இப்ப நீ தேவனை போல மாறிடுவ அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதுக்கு தான் போகக்கூடாது. அவனுடைய நோக்கம் என்னன்னா, மனுஷன் ஏற்கனவே தேவனை போல இருக்கிறான், அவனை ஆனா தேவனை போல செயல்பட விடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் மாதிரி கூட இல்லை, மிருகம் மாதிரி இருக்கானா இல்லையா? ஆனா ஒரு சிலர் மனுஷனாகவும் இருக்காங்க. தேவனுடைய சித்தம் மிருகமும் இல்லை மனுஷனும் இல்லை, அவரை போல இருக்கணும். என் புள்ள என்ன போல இருக்கணும். இதான் இந்த 12 வசனங்களுடைய முக்கியமான காரியங்கள். சரிங்க, இப்ப என்ன பண்ணணும்? எல்லாருமே பாவத்தில் விழுந்துட்டாங்க. என்ன பண்ணலாம்? என்ன வழி மக்களுக்கு? இன்னைக்கு என்ன செய்யறது? உலகத்தில் உள்ள எல்லா வித்தும் கெட்டு போச்சு, எல்லாரும் பாவிகள் இல்லையா? பைபிள் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், எல்லாரும் பாவிகள். ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். இங்கதான் ஆதாம் பாவத்தில் விழுந்தானா? பிள்ளைங்க பிறந்தாங்களா? எத்தனை பிள்ளைங்க? ஃபர்ஸ்ட் 2 பிள்ளைங்க. அப்புறம் தான் ஆபேல் செத்தோடனே சேர்த்து பிறக்கிறான். ஃபர்ஸ்ட் காயினும் ஆபேலும் பிறந்துட்டானுங்க. நல்லா கவனிச்சு வரணும். காயினும் ஆபேலும் பிறந்துட்டானுங்க. இப்போ யாருக்கு பிறந்தானுங்க? பாவிக்கா நீதிமானுக்கா? பாவிக்கு. ஆதாம் பாவத்தில், தைரியமா இருக்கு, ஆதாம் பாவத்தில் விழுந்துட்டான். ஆதாம் இப்போ பாவி. முதல்ல பிள்ளை பிறக்கும் போதே, உலகத்தில் முதல்ல பிள்ளை பிறக்கும் போதே பாவியாய் மாறின பிறகுதான் பிள்ளைங்க பிறந்துச்சு. ஆதாம் மட்டும்தான் பாவம் இல்லாமல் பிறந்தவன். ஏன்னா அவனை தேவன் சிருஷ்டித்தார், அவன்கிட்ட எந்த பாவமும் கிடையாது. சரியா? அவன் தேவனுடைய
ஒரு விதத்தில் அவன் தேவனுடைய வித்து, முதல் ஆதாம். அதனால தான் பைபிள் 2 ஆதாமை பற்றி சொல்லும். ஒன்று முந்தின ஆதாம், 2வது பிந்தின ஆதாம். யார் முந்தின ஆதாம்? இந்த பிந்தின ஆதாம் இயேசு. அப்போ மற்றவங்களாம் மனுஷங்களே கிடையாதா? கிடையாது. ஏன்? தேவனுடைய வித்து இருந்தால் தான் மனுஷன். 2 பேர் தான் வேதம் மனுஷன் சொல்லுது. யாருங்க? ஒன்று ஆதாம், 2வது இயேசு. இவங்க 2 பேருமே யாருடைய வித்து? தேவனுடைய வித்து. மற்றவங்களாம் மனுஷங்கள் கேட்டகரியிலே கிடையாது. இப்போ தேவன் யாரை மனுஷங்கன்னு சொல்கிறார்? உங்களையும் நீ தான். ஏன்? நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். உலகத்தில் தேவன் மனுஷர்கள் பார்க்கறது உங்களையும் நீ தான். இப்போ எவ்வளோ பெரிய அருமையான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சத்தியத்தை பேசிகிட்டு இருக்கேன். சரி, என்ன பண்ணுறது? இப்போ பாவியான பிறகு தான் ஆதாமுக்கு இந்த 2 பிள்ளைங்களும் பிறந்தாங்க. ஆனால் கர்த்தர் என்ன போல் ஃபஸ்ட்டு கோபம். ஆதாமுக்கு சாபம் கொடுத்தாரு, ஏவாளுக்கு சாபம் கொடுத்தாரு, சர்பத்துக்கு சாபம் கொடுத்தாரு, எல்லாரும் சபிச்சு முடிச்சாச்சு. செம்ம கோபம். எப்படி கோபம் வராமல் இருக்கும்? எப்படி கோபம்? நான் என்ன போல் உன்னை சிருஷ்டிகனாக வாழ கூப்பிட்டா நீ பண்ணி போயிட்டேன். நான் தகப்பனா உன்னை ஒரு நல்ல ஜீவியத்துக்கு கூப்பிட்டேன், நீ நாசமாக்கிட்ட. எப்படி இருக்கும்? எவ்வளோ வைத்தறிச்சு இருக்கும் ஒரு தகப்பனுக்கு. சாபங்கமெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ அமைதியாக வந்து பார்த்தா 2 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. நான் உண்டாக்குன என்னுடைய குமாரன் ஆதாம், நான் சிருஷ்டித்தவள் ஏவாள். கீழ்ப்படியில் சொன்னது கேட்கல, பாவத்தில் விழுந்துட்டாங்க. கர்த்தர் நல்லவர், இரக்கமாக வர. 2 பிள்ளைங்க பிறந்து விளாண்டுட்டு இருக்கானு, பெரிய பிள்ளைங்களாம் ஆயிட்டானுங்க. சொல்கிறார், இங்கே வா, உன் தாயின் தகப்பனும் கீழ்ப்படியாமல் நாசமாக போயிட்டான், ஆனால் நீ பிறந்துட்ட. இப்போ விழுந்து போன இந்த உலகத்தில் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன். விழுந்து போன இந்த பாவமான உலகத்தில் பூமியெல்லாம் சாபம் வந்துருச்சு. பூமியெல்லாம் முன்னாடி மாதிரி ஒன்றும் சரியாக பலன் கொடுக்காது. நீ வேர்வை சிந்தி தான் பொழைக்கணும். நானே சொல்லிட்டேன், இயேசு வரப்போகிறாரு எத்தனையோ 1000 வருஷம் கழிச்சு. அது வரைக்கும் பூமி இப்படி தான் இருக்க போகுது. ஆனாலும் இதில் நீ நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், வா. என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாரு, நீ எந்த வேலை செய்கிறியோ அதோடைய முதல் சம்பளம், அந்த முதல் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு அதை கொண்டாந்து எங்கிட்ட கொண்டாந்து அது மேலே ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்படி ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? காணிக்கை எடுத்துகிட்டு வராங்க. 2 பேருமே பாவியின் பிள்ளைகள். 2 பேரும் காணிக்கை எடுத்துகிட்டு வராங்க. ஒருத்தன் ஆபேல் என்ன பண்ணுறான்? அந்த ஆடு மேய்க்கிற முதலானதும் சிறந்ததையும் எடுத்துகிட்டு வந்தான்னு பைபிள் சொல்லுது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆபேல் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டை கர்த்தருக்கு கொண்டுட்டு வரான். காயினுக்கும் அதே கதை தான். ஆனால் காயினுடைய அந்த அவன் விவசாயம் பண்ணுறான், அவனும் எடுத்துட்டு வரான். அவன்கிட்ட இருக்கதானே அவன் எடுத்து வருவான். ஆனால் அங்கே அவன் சிறந்ததை எடுத்து வந்தான் என்று வேதம் சொல்லவில்லை. இங்கே தான் மைண்ட் செட்டை பற்றி பேச போகிறேன். விழுந்து போன உலகம் தான், பாவியோட பிள்ளைங்க தான். ஒருத்தன் என்ன பண்ணா, தேவன் என்ன சொன்னாரோ, எங்கள் அப்பாவுக்கு பிறந்த பாவியாக இருந்தால் கூட தேவன் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன், தேவன் எப்படி சொன்னாரோ எக்ஸாக்டா அப்படியே நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி வரான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சொல்ற, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். வெறும் காணிக்கை இல்லை, ஆபேலையே தேவன் அங்கீகரிச்சிட்டாரு. காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இந்த கோவத்தில் தான் அவனை இவன் கொண்டுட்டான். என் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கல, உன் காணிக்கை ஏற்றுக்கிட்டாரு. அவன் என்ன பண்ணிட்டான்? கொலையை செய்து விட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு ரட்சிப்பு எப்படி உண்டாகுதுன்னா, பாவிகளாகிய உங்களுக்கு எனக்கும். வாசிப்போம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். கொஞ்சம் நிறுத்துப்பா. பாவியோட பையனுக்கு இப்ப பேர் என்னங்க? எப்படி தேவன் சொன்னதை விசுவாசித்து செய்த உடனடியாக அவன் நீதிமானாய் மாறிவிட்டான். இயேசு வல்ல, இயேசு வல்ல. அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவர் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்பே செத்துட்டான் அந்த புள்ள, ஆனா இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கான். நீதிமான் ஒரு நாள் செத்து போக மாட்டான். நீதிமான் பூமியில சரீரப்பிரகாரமா செத்தாலும் கடைசி வரைக்கும் கர்த்தர் அவனை பேசுகிறவனாய் மாற்றுவார். நான் இந்த உலகத்தை விட்டு போனால் நான் பேசின வார்த்தைகள் பேசிக்கொண்டே இருக்கும். முதல் பாவியின் பிள்ளை, 2வது பிள்ளை நீதிமான் என்று மாறிவிட்டான். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பாவிகளுடைய நம்முடைய தகப்பன்களுடைய பிள்ளைகளாய், பாவிகளின் பிள்ளையாய் பிறந்த நம்ம இப்ப எப்படி நீதிமானாகணும்னா, தேவன் சொன்னாரு, என் குமாரன் இயேசுவை நம்பு, என் குமாரன் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவர் என்று சொல்லி அடுத்த நிமிஷமே நீ நீதிமான் ஆயிட்ட. கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். நல்ல செய்தி கேட்டுட்டு இருக்கேன். நான் ஏதாவது செஞ்சு
நான் உபவாசம் இருந்து நான் கண்ணீர் சிந்தி கர்த்தருடைய பாதத்தில் அழுது புரண்டு நீதிமானா மாறல. அப்படி மாறுங்கள் என்று வேதம் சொல்லலை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நித்திய ஜீவனை அடைவதற்கு நாங்கள் என்ன ஆண்டவரை செய்யணும்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர் அனுப்புகிறவரை நீங்கள் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். நல்லா வாழ்றதுக்கு என்னங்க செய்யணும்னு என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், நான் நல்லா இருக்கணுங்க, நான் நல்லா வாழணுங்க, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்க, என் குடும்பம் நல்லா இருக்குங்க, என்னங்க செய்யணுங்க. நான் சொல்லுவேன், ஏசு என்ன சொன்னாரோ அதை நம்பி அதை விசுவாசித்தது மட்டும் இல்லைங்க, அதை செய்யுங்க. அவர் வச்சிருக்க ஊழியக்காரன் என்ன சொல்றானோ அவனுக்கு கீழ்ப்படிங்க. அவன் உங்களுக்காக பிரயாசப்படுற பிரயாசத்தை அற்பமாக எண்ணாம அதை மேன்மையாக எண்ணுங்க. நல்லதை கொண்டு வான்னு சொன்னால் ஒன்றும் ஆண்டவர் பிடுங்கிக்கல. எதுக்கு நம்ம காணிக்கை தசம பாகங்கள்லாம் மாசத்துல கொண்டாந்து முதல்ல கொடுக்குறோம்? சில பிள்ளைகள் எங்கே இருக்க பிள்ளைங்க எல்லாமே நல்லா கொடுப்பாங்க, உற்சாகமாக கொடுப்பாங்க. என் சபையில் நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். கர்த்தருடைய சமூகத்துக்கு எதையாவது கொண்டு வர ஏன் நான் கர்த்தர் போதிச்சிருக்கிறார் அன்னைக்குன்னா, அது மேலே கொஞ்சத்து மேலே ஒரு ஆசீர்வாதத்தை செய்யும் போது அந்த ஆசீர்வாதம் கண்ணுக்கு புலப்படாமல் உங்கள் வீட்டில் பர்ஸில் பேங்கில் இருக்க எல்லாத்தையும் போய் பிடிக்கும். சத்ரு அதை தொட முடியாது. அதை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போக தேவை கிடையாது. அதை எவனும் திருடிட்டு போக மாட்டான். கர்த்தருடைய பாதுகாப்பு அப்படி தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. உலகம் பாலா போச்சு, ஆனால் என் பிள்ளைங்க 2 பேரும் வாங்கடா, வந்து எது நீங்கள் செய்கிறீங்களோ பிஸ்னஸில் அதை ஃபஸ்ட்டு என்கிட்ட கொண்டாந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அப்படி ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னார். ஒருத்தன் வந்து பிசாசோட மைண்ட் செட் எடுத்துக்கிட்டான், ஒருத்தன் தேவனுடைய மைண்ட் செட் எடுத்துக்கிட்டான். ஆகவே தான் காயினை சொல்லுது, காயினுடைய வித்து பிசாசு. எப்படி பிறந்தது யார்? 2 பேருமே ஒரு பாவிக்கு பிறந்தாங்க. அதில் ஒருத்தன் மட்டும் எப்படி பிசாசு கேட்ச் பண்ணான் தெரியுமா? எப்படி அவனை வித்து அவனுக்குள்ளே போட்டான் தெரியுமா? அவன் மைண்ட் செட் இருக்கு பாருங்க, அந்த சோர்ஸை மாற்றிட்டான். அவன் மைண்ட் செட் அவனுக்குள்ளே கொடுத்தோன்னே அவன் அப்போ பிசாசோடைய பிள்ளைகளாக மாறுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு ஒன்றும் இல்லை, அவன் சொல்கிறத கேட்டாலே போதும். இயேசு சொல்கிறாரு, என்னுடைய தகப்பன் பிதா. பரிசேயர்கள் சொன்னார், உங்களோட தகப்பன் பிசாசுனாரு. எப்படி சொன்னார்? பரிசேயர்கள் பார்த்து, எங்கப்பா பிதா, உங்கள் அப்பா பிசாசுனாரு. ஏன் சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இயேசு ஒரு யூதர், இயேசு ஒரு யூதன். அவர் போட்டிருந்த உடைகளே சொல்லுவார் யூதர்னு. அவரை எப்படி கூப்பிட்றானுங்க இந்த பரிசேயர்கள்? எப்படி வந்து கூப்பிட்டானுங்க? புறஜாதி கிடையாது, அவர் அவங்களுடைய இனத்தில் வந்தவர். ரபி ரபின்னு கூப்பிட்டானுங்க, போதகரே போதகரேன்னு. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க ஒரு விதத்தில் அவர்களுக்கு அவர் சகோதரனா இல்லையா? ஆனால் அவரை கொலை செய்ய தேடினானோ. காயின் எப்படி ஆபேலை கொலை செய்யணும்னு நினைச்சானோ அப்படி இயேசுவை இவர்கள் கொலை செய்ய நினைத்தார்கள், கொலையும் செய்தார்கள் சிலுவையில். ஏன்? இவருடைய கிரியைகள் நீதியா இருக்கு. இவனுடைய காரியம்லாம் திருட்டுத்தனம், கொள்ளையடிச்சு கொலை பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி, ஆனால் அங்கி போட்டுட்டு நாங்கள்லாம் பக்திமான்கள் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க பரிசேயர்கள். இயேசு வந்து போட்டு வாங்குன்னு வாங்கினார். அப்போ அவர் கொலை செய்ய, அப்போ சொன்னார், எங்கள் அப்பா பிதா உங்கள் அப்பா பிசாசு. ஏன்னு சொன்னார்? இல்லாட்டி நீ என்னை கொலை செய்ய தேடுவியா? நீ ஏன் என்னை கொலை செய்ய தேடிட்டு இருக்க? உன் சகோதரன் தானே நான், உன் சகோதரன் உன் ஊரில் பிறந்த உன் பிள்ளைகள் மாதிரி தானே நான், ஒரு வாலிபன் தானே, 33 வயசு வாலிபன், என்ன நீ கொலை செய்ய தேடுறியா? அப்போ உங்கள் அப்பா யாரு? எப்படி இவர்கள் பிசாசுனா அவங்க லிட்டரலாக அவங்க பிசாசுக்கு பிறக்கல. when these people taking the mindset of devil, கொலை செய்யணுங்கிற எண்ணத்தை எடுத்தாலே நீ பிசாசு தான். என் சகோதரனை நாசமாக்கணும், என்னுடைய சகோதரியை நாசப்படுத்தணும், என் குடும்பத்தில் உள்ளவங்களை நாசப்படுத்தணும், என் சபையில் உள்ள நாசப்படுத்தணும்னு யாருக்குள்ளையாவது ஒரு எண்ணம், ஒரு பொறாமை, அடுத்தவங்க நல்லா இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷம் வரல. ஒரு பிள்ளை வீடு வாங்கினா சந்தோஷப்படணும், ஒரு பிள்ளை கார் வாங்கினா சந்தோஷப்படணும், ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தா சந்தோஷப்படணும். நமக்கு இருக்கோ இல்லையா, அடுத்தவர்களுக்கு நடக்கும்போது நீங்கள் சந்தோஷப்பட்டால் உங்கள் தகப்பன் பிதா. இல்லைங்க உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னா போய் கண்ணாடி முன்னாடி நின்று சரி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அவன் நல்லா இருந்தால் பிடிக்காது, அந்த விசுவாசி நல்லா இருந்தால் பிடிக்காது, அவன் வீடு வாங்கினா எனக்கு எரிச்சல் வரும், அவன் கார் வாங்கினா நான் முட்டிப்பேன் அப்படிலாம் இருந்ததுன்னா உங்கள் தகப்பன் யார் என்று நீங்கள் தான் பார்க்கணும். யார் நல்லா இருந்தாலும் அதை பார்த்து சூப்பர்ப்பா நல்லா இருப்பான்னு சொல்ல கற்றுக்கணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கலைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வளர்ந்த சபை அப்படி, எங்கள் பாஸ்டர் அப்படி தான். எவ்வளோ பேர் கார் வாங்கினாலும் சந்தோஷமாக வந்து பிரதிஷ்டை பண்ணி கொடுப்பாரு. எத்தனை பேர் வீடு கட்டினாலும் வந்து சந்தோஷமாக. நானும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். யார் வீடு கட்டினாலும் அங்கே அந்த பையன் போயிட்டு வந்தான், ஏலத்தில் போக வேண்டிய வீடு போய் நின்று கையை வச்சு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி அந்த வீட்டை கட்டி முடித்து அதை போய் நானே பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. அவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. தட் இஸ் மை ஸ்பிரிட். ஏன்னா எங்கப்பா அவர்
இங்கே வர ஒரு பிள்ளைங்களும் நல்லா இருக்கும்னு தான் நான் விரும்புகிறேன். அதற்காக தான் நான் பிரயாசமும் படுகிறேன். கடைசியாய் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். அதுதான் இந்த மொத்த பகுதியும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமல் இருக்கிறவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷம். ஃபர்ஸ்ட்லேருந்தே தேவன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் மேலே ஒருவர் அன்பாக இருக்கணும்னா என்ன? அன்பாக இருக்கிறவங்க பொறாமப்பட மாட்டாங்க, அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இருக்கிறவங்கள்ட்ட அன்பு இருக்க முடியாது. கோபம் இருக்கலாம் அன்பு இருக்கிறவங்கள்ட்ட. கர்த்தர் ஒன்றும் கோபப்படாதுன்னு சொல்ல, கோபம் படு ஆனால் பாவம் செய்யாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பொறாமப்படுன்னு சொல்லவே இல்லை. பொறாமை படு அது பரவாயில்லன்னு வேதம் சொல்லவில்லை. பொறாமையில் ஆரம்பித்தது எங்கே போய் முடிஞ்சுது? கொலையில் முடிந்தது. அப்போது நீங்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக சொல்ல வர்றது என்னன்னா, உங்கள் அப்பா யாருங்கிறத பாருங்கள். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். ரெண்டாவது, அவர் சிருஷ்டிகர். என்னை எதுக்கு ரட்சித்திருக்கிறார்னா, அவருடைய மைண்ட் செட்டை எடுத்துக்கிட்டு நானும் என்னுடைய வாழ்க்கையை சிருஷ்டிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் குடும்பத்தை நான் சிருஷ்டிக்கணும், என்னுடைய எதிர்காலத்தை நான் சிருஷ்டிக்கணும், என் பிள்ளைகளை நான் சிருஷ்டிக்கணும். கர்த்தரை போல நான் வாழ என்னை அழைத்திருக்கிறேன். ஒரு சிலரை ரட்சிப்புக்களை நடத்தி அவர்களையும் நீங்கள் வெறும் மனிதர்கள் போல வாழல்ல, தேவனைப் போல வாழ உங்களை நாங்கள் இயேசுவண்டை அழைக்கிறோம் என்று சொல்ல வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது?